ஓம் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு இன்று 2024 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியே வாசிக்க வேண்டியது 21ஆம் தேதி வாசிக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு இறையடியார்களும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது, மறக்கக்கூடாது, தவறக்கூடாது. என்ன, இந்த 2025 இந்த ஜனவரி மாதத்திற்கான இந்த இதழ் வந்துவிட்டது. அதை முன்பே வாசிக்க வேண்டிய நிலைமை இருந்தது, பல காரணங்களால் விடுபட்டது. இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்ப்போம். இப்படி நமது 2024 மாதத்தினுடைய கார்த்திகை மாத தீப அற்புதமான சிறப்பிதழிலே இந்த தீப உற்சவத்தை, அதை பற்றிய விளக்கங்களை படித்து அவற்றை கடைபிடித்து திரு அண்ணாமலையாரின் பேரருளை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் பண்ணுகின்றோம். 2025ஆம் ஆண்டிலே நம் அனைவருக்கும் ஒரு மிக பெரிய கடமை நம் சித்தர்கள் அருளாணையாக கொடுத்து இருக்கின்றார்கள். அது என்ன? 2025 முழுவதும் சுயநலம் கருதாமல் பொது நலம் கருதி இந்த உலகத்தில் நடக்கின்ற போர்களும் உயிர் சேதமும் அழிவும் நிறுத்தப்பட்டு அமைதியும் சாந்தியும் சாந்தமும் நிலவ வேண்டும் என்று இறைவனை மனமுருகி வேண்டுவது ஒன்று. சித்தர்களின் அருளை நாம் பெற வேண்டும் என்றால் சுயநலம் அற்ற பொதுநல பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் சேவைகளையும் தான தர்மங்களையும் நாம் செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு 2025ஆம் ஆண்டு மிக மிக உயர்ந்தது, உகந்தது. 2025 நாம் செய்ய வேண்டியவைகளும் கோவில்களும் மந்திரங்களும் இந்த இதழிலே, தை மாத இதழிலே கொடுக்கப்பட்டுள்ளது. 2025க்கு உள்ள இதழை வாங்கி நீங்கள் பயன்பெற வேண்டும். ஓம் ஸ்ரீ ஆயுர் தேவி பூஜை, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பூஜை முறைகள், உண்ணாமலை தாய் திரு அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் சாந்தி 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 என்று தொடர்ந்து பார்ப்போம். நாம் வாத்தியாரும் சிறு குழந்தையிலே, சிறு பிராயத்திலே, அந்த குருகுல வாசத்திலே வாத்தியாருக்கும் இடியாப்ப சித்தர் பெரிய வாத்தியாருக்கும் நடந்த ஒரு அற்புதமான தஞ்சாவூர் சென்ற அனுபவத்தை பார்ப்போம். அதிலே கொட்டி கிடக்கின்றது அத்தனை வித பொக்கிஷம். இப்படி நமது சிறு வாத்தியாரான நமது வெங்கட்ராம சுவாமிகளும் பெரியவரும் கிளம்பினார்கள். அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலிருந்து, சென்னையிலிருந்து தஞ்சாவூரை நோக்கி, பாடராஜா நம்ம தஞ்சாவூருக்கு போய்ட்டு வரும் அப்படின்னு போனார். போய்கொண்டே இருந்தார். தஞ்சாவூர் செல்லுகின்ற பேருந்தில் ஏறினார்கள். வழக்கம்போல் தனது கோவணத்திலிருந்து தேவையான டிக்கெட்டுக்கு அந்த பயண சீட்டிற்குரிய தொகையை மட்டும் கொடுத்துவிட்டு இருவரும் பயணமானார்கள். தஞ்சாவூர் குல தெய்வங்களும் கிராம தெய்வங்களும் எல்லை தெய்வங்களும் அதில் உள்ள கிராமங்கள் நிறைந்த இடம். பெரிய அற்புதமான கிராம சோலை வளம், நில வளம், நீர் வளம், வயல் வளம், அப்படிப்பட்ட தெய்வ வளம் நிறைந்த தஞ்சாவூரை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். எங்கு பார்த்தாலும் ஒரு செழிப்பான பசுமையான வயல்களும், தென்னை மரம், ஆலமரம், மாமரம், வேப்பமரம் போன்ற மரங்களும் செடி கொடிகளும் அவற்றில் மலர்ந்துள்ள மலர்களும் பூத்து குலுங்கி கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலைக்கு அன்று இப்படி காணப்பட்ட இவ்வாறு இன்றைக்கு இயற்கை காட்சிகள் மனதை வருடும் நெருடும். அப்படி ஒரு நிலைமையாகத்தான் இருந்திருக்கும். பெரியவரும் சிறியவரும் இவைகளை ரசித்த வண்ணம் ஆனந்தமாக நடந்தே வந்தார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல ஞானிகள் இத்தகைய இயற்கையின் அழகை கண்டாலே போதும், உடனே தன் நிலையை மாறி சமாதி நிலை, அந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். இப்போது சிறுவனும் அவனது சகஜ சமாதி நிலைக்கு வந்து விட்டான். வாத்தியாரே சாப்பிடலாமா? பெரியவர் கொஞ்சம் லைட்டாக புன்சிரிப்போட, சாப்பிடணுமா? அதுக்கு காசு வேணும்டா ராஜா. வாத்தியார் சிறுவனும் புன்னகையுடன், வாத்தியாரே காசு தான் உன் கோவணத்தில் இருக்கு, அங்கேருந்து வருமே, அதெல்லாம் இப்போ வேலை செய்யாதுடா, வேலை செய்யாது அப்படி சொல்லிட்டு சிரித்தார். சிறுவனும் பெரியவன் முகத்தை ரொம்ப அப்பாவித்தனமாக பார்த்தார்.
பெரியவரும், "வா நைனா, நாம் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். சாப்பாடெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நமக்கு கடமை தாண்டா முக்கியம், சோறா முக்கியம்." சிறுவன் பார்த்தான். சரி, இவர் இப்பொழுது நமக்கு சாப்பாடு எதையும் வாங்கி தர மாட்டாரு அப்படின்னு பின்னாடியே போனார். முடிவாக இறுதியாக பெரியவர் சிறுவனை ஒரு குலதெய்வத்தின் கோவிலுக்கு அழைத்து வந்தார். எவ்வாறு வந்தவர்? அந்த கோவணத்துக்குள் இருந்து ஒவ்வொரு நாணய முடிச்சு 6 முடிச்சுக்களை எடுத்தார். நன்றாக கவனித்து கேளுங்கள். ஒவ்வொரு முடிச்சிலும் தங்க நாணயங்கள், சொக்கத்தங்கம், அபராஜித தங்கம் அப்படியே இருந்தன. ஒவ்வொரு முடிச்சும் சுமார் 5 அல்லது 6 கிலோ எடை இருக்கும். இது ஒரு அமானுஷ்ய செயல் என்று சிறுவன் நன்கு புரிந்து கொண்டான். இது சாதாரண வேலை இல்லை. சித்தர்களின் வாழ்க்கையிலே இது போன்ற பல அதிசயங்கள் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணம் அன்றும் இருந்தது, இன்னும் இருக்கிறது. இவை சித்தர்களோடு நெருங்கி பழகி வாழ்ந்து வருகிறவர்களுக்கு மட்டும் நன்றாக புரியும். சித்தர்கள் காரணம் காரியம் இல்லாமல் வெறும் புகழுக்காக எந்த விதமான அற்புதங்களையும் நிகழ்த்துவது கிடையாது. ஆகையனால இறைவனின் ஆணையாகவே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நடந்ததை வியப்பாக வாயை பிளந்து கொண்டே பார்த்தார் சிறுவன். என்ன வாத்தியாரே, சாப்பிட ஏதாவது வாங்கித்தான்னு சொன்னேன். அதுக்கு கையில் காசுக்கு எந்த காசும் இல்லைடான்னு சொன்னேன். இப்போ இந்த 6 தங்க நாணய முடிச்சுகளை வச்சிருக்கே. சிறுவன் சொன்னதெல்லாம் வாத்தியார் காதில் வாங்கில. பெரிய வாத்தியார் இடியாப்ப சித்தர் அவருக்கோ வேறொரு பிரச்சனை. என்ன நைனா, இவ்வளோ பொருளையும் எப்படி பத்திரப்படுத்துவதுன்னு தெரியலையே. அப்படியே ஒன்றும் தெரியாத போல் நடித்தார். சொன்னார். பின்பு பெரியவர் யோசித்த வண்ணம் சாதாரண நிலைக்கு வந்தவாட்டே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு தெரியுதா? இந்த கோவிலில் இருக்கிற சாமியோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அதெல்லாம் அதை முதல்ல சொல்லு வாத்தியார. அதை விட்டுட்டு அடியேன் வேற எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். பெரியவர், நீ இப்போ தாண்டா நம்ம விஷயத்துக்கு வந்திருக்க. இந்த 6 தங்க நாணய முடிச்சுகளும் எதிர்காலத்தில் 6 கோயிலுக்கு திருப்பணிக்காக பயன்படணும்னு இருக்குடா. இதை பத்திரமா வேறு யாரு கண்ணிலையும் படாமல் சரியாக அந்தந்த கோயிலில் சேர்த்துடணும். இதுதான் நமக்கு மேலே இருந்து மேல் உலகத்திலிருந்து வந்த உத்தரவு. நமக்கு இந்த தங்க நாணயங்களை நம்மக்கிட்ட கொடுத்ததும் அவங்க தான். இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கிற தாயோட பேர் என்ன தெரியுமா? சொக்காயி. சொக்க தங்கம்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் சொக்காயி. இந்த அம்மா இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கா. இந்த தங்க நாணய முடிச்சுகளை சொக்காயி அவளுடைய பாதத்தில் வச்சு இப்போ வச்சுடுவோம். பொழுதும் வந்துடுச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது. இன்றைக்கி இங்கேயே படுத்துக்கலாம். இவங்க 2 பேரும் முடிவு பண்ணாங்க. சரி சரி வாத்தியாரே, நீ சொன்னது போல் செய்யலாம். பிறகு சொக்காயி பக்கம் திரும்பி, அம்மா சொக்காயி, இந்த தங்க நாணயம் முடிச்சு உன் பாதத்தில் வைக்கிறேன். நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அம்மாவை வேண்டி விட்டு அம்மா பாதத்திலே வைத்து விட்டார். பிறகு பெரியவரும் சிறியவரும் அங்கே ஒரு ஓரமாக படுத்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஏனோ தெரில, ஒரு எதிர்பாராத அளவுக்கு 200 பேருக்கு மேலே ஒரு பெரும் கூட்டமாக கோயிலுக்குள் வந்தார்கள். இந்த கூட்டத்தை பார்த்ததும் சிறுவனுக்கு தூக்கம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அந்த கூட்டத்திலும் பலரும் சொக்காயி அம்மனை தங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாகவே பார்த்து மகிழ்ந்தார்கள், கொண்டாடினார்கள். அவர்கள் சொக்காயி அம்மனிடம் உரிமையுடன் பேசினார்கள், பிரார்த்தனையும் செய்து கொண்டார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிறுவன் ஒருபுறம் இவர்கள் சொக்காயி அம்மனிடம் பக்தியுடன் பேசுவது அருமையாக இருந்தாலும், மறுபுறம் தங்க நாணயம் முடிச்சு நினைப்பு, இது என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு சின்ன பையன், சின்ன குழந்தை தானே வாத்தியார், ரொம்ப பயமாக இருந்தது. ஏதாவது போயிடுத்துனா என்ன பண்ணுறது? பதட்டத்துடன் தனக்குத்தானே மனசுக்குள்ளே இந்த தங்க நாணயம் முடிச்சுகளை யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். அவனது மனம் படபடன்னு அடித்து கொண்டே இருந்தது. ஏன்னா தங்க நாணய முடிச்சுகள் எல்லோரும் பார்க்கும்படியாக தானே சொக்காயி அம்மன் பாதத்தில் வச்சிருக்கு. பெரியவரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்களை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டே இருந்தார். அப்போது அங்கே வந்த சேவார்த்திகள், அந்த பக்தர்கள் அனைவரும் அந்த முடிச்சுகளின் அருகிலே சூடங்களை ஏற்றி வைத்து வழிபட்டு சென்றாங்களே தவிர அந்த முடிச்சுகளை யாரும் எடுக்கலை, எட்டி பார்க்கலை. இதை சிறுவன் மன பதட்டத்துடன் பயத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. பெரியவர் சிறுவனிடம், பாத்தியாடா சொக்காயி, நம்ம 2 பேர் கண்களை தவிர மற்றவங்களோட கண்களில் இருந்து அந்த தங்க நாணய முடிச்சுகளை எப்படி மறைச்சிட்டா? அசந்தார். அப்படி அசந்து விட்டார் சிறுவர். பெரியவர் சொன்னார், அம்மா சொக்காயி, இந்த தங்க நாணய முடிச்சுகளை வேற யாரு கண்ணிலையும் படாமல் பாதுகாத்து கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி தாயே, 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 தாயே அப்படி நன்றியை சொல்லிவிட்டு நாணய முடிச்சுகளை எடுத்துட்டு
இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். பெரியவரும் சிறுவனை 6 கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள். அதை பிறகு சொல்லப்படும். ஒவ்வொரு கோயிலும் அங்கு ஒரு இடத்திலே மண்ணை தோண்டி ஒரு சில அரிய மந்திரங்களை ஓதி அந்த ஒவ்வொரு முடிச்சை உள்ளே பூமிக்கு அடியில் புதைத்தார்கள். பெரியவர் பிற்காலத்தில் இங்கே இருக்கிற மக்கள் இந்த கோவிலை கட்ட ஏற்பாடு செய்வாங்க. கோவில் திருப்பணி செய்கிறதுக்கு மண்ணை தோண்டும் போது இந்த தங்க நாணயம் புதையல் அவங்களுக்கு கிடைக்கும். இது கோவில் கட்டுறதுக்கு அற்புதமான முறையில் பயன்படுண்டா ராஜா அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டார். சிறுவன் வழக்கம் போல வாயை பிளந்தவாறு அப்பொழுது பெரியவரால் பக்குவப்படுத்தப்பட்ட அவன் மனம் அவனுக்கு ஒரு வகுப்பு கிளாஸ் எடுத்தது. சித்தர்களிடம் நாம் இருக்கும் பொழுது சாதாரண இந்த லௌகிகமான ஆசைகளை வைத்து கொள்ளவே கூடாது. ஒரு சாதாரண மனிதனுக்கு வருகின்ற பசி, தாகம், உறக்கம் போன்றவற்றை பெரிதாக பொருட்படுத்தக்கூடாது. நாம் இவற்றை சிறிது பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அவர்களிடம் நம்மை மனமாற ஒப்படைத்து விட்டால் நமக்கு தேவையானதை அவர்கள் பார்த்து கொள்வார்களே. இந்த எண்ணம் ஒவ்வொருவரிடம் வர வேண்டும், வந்துவிடும். சித்தர்களிடம் எனக்கு இது வேண்டும் அது வேணும் என்று கேட்க தேவையே இல்லை என்று 6 கோயிலுக்கு தங்க நாணயங்களை எடுத்து செல்வதற்கும் அங்கு அவற்றை புதைப்பதற்குமான திருப்பணி கிடைத்ததல்லவா. இதுதான் பெரும் பாக்கியம். இதுதான் பெரும் பாக்கியம் என்பது அந்த பாடம் நமது வாத்தியார், சிறு குழந்தை, சிறு பிராயத்திலே அந்த குருகுல வாசத்திலே கண்ட அனுபவம் இன்று அதனால் புதுப்பிக்கப்பட்ட 6 கோயிலும் வானுயர்ந்து நிற்கின்றது. ஒன்றாக பார்ப்போம். பெரியவர் தங்க நாணயத்தை புதைத்த கோயில்கள் அனைத்துமே இன்று பெரிய கோவில்களாக ஓஹோ என்று உலகமே புகழும் கோயிலாக மாறிவிட்டது. தொடர்ந்து அடிமை கண்ட ஆனந்தத்தை பார்ப்போம். தை மாத சிவராத்திரி, குரோதி வருஷம் தை மாதம் உத்தராயணம், ஹேமந்தருது 2025 ஜனவரி மாதம் அர்கநாத மகரிஷி மாத சிவராத்திரிக்கு தயாராகுங்கள். 27/1/2025 திங்கட்கிழமை இரவு 8:36 முதல் 28/1/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 7:36 வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷத்தினுடைய தை மாதத்தின் மாத சிவராத்திரி திதி அமைந்து வருகிறது. சிவராத்திரியினுடைய மகரிஷி அர்கநாத மகரிஷி தலைமையிலே பல கோடி சீடர்கள் ஒன்றாக கிரிவலம் வரும் அற்புத நாள். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா. அருணாச்சலா.